ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், இமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதிகளுக்கு வந்தனங்கள். அற்புதமான ஸ்கந்த புராணம் ஜோராக நாரதர் ஸ்கந்தனுடைய சம்வாதம். நாளைக்கு விடிஞ்சா ஆஷாட சுக்ல ஏகாதசி. இன்றைக்கெல்லாம் பன்றிபுரம் அப்படியே ஜே 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 ஜேன்னு இருக்கும். நான் ஒரு 2 வருஷமோ 1 வருஷம் நான் முன்னாடி நாளே போய் ஒரு ஹோட்டலான அப்போல்லாம் ஒரு 3 நாள் அந்த மாதிரி தான் தருவா ரூம். தனியாக போய் இருந்து ஆனந்தமாக அப்படி சும்மா நடந்துட்டு இருந்தேன் பன்றிபுரத்தில். வேறு ஒன்றும் பண்ணல, கோவிலுக்கெலாம் போகல. அப்படியே அந்த வார்க்கரி ஜனங்களை பார்த்துட்டு அப்படி நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் விடியற் காலம்புற ஹோட்டலில் உட்காந்துட்டு பாண்டுரங்கனுடைய ஆஷாட சுக்ல ஏகாதசி மகா ஆரத்தி லைவ் பார்த்தேன். ஹோட்டலில் உட்காந்துட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து பன்றியபுரம் கோவில் 150 மீட்டர். ஆனால் போயெல்லாம் உள்ளெல்லாம் பார்க்க முடியாது. ஹோட்டலில் உட்காந்துட்டு மகா ஆரத்தி பார்த்துட்டு அங்கே உட்காந்து வீடியோ போட்டுவிட்டு அதன் பிறகு காத்தால் குளிச்சுட்டு அப்படியே சும்மா அப்படியே கோவில் பக்கத்தில் அப்படியே நடந்து இந்த வார்க்கரி ஜனங்களுடைய அந்த வைபவத்தை பார்த்துட்டு இப்படி எல்லாம் சுற்றிண்டு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி நான் ஊருக்கு வந்தேன். ஐ திங்க் அந்த வருஷம் தான் நினைக்கிறேன். புரி ஜெகநாதனை பார்த்துட்டு அப்படியே பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து புனே வந்து தனியாக உட்காந்து அப்புறமா 2 3 சிஷ்யா பாம்பே சிஷ்யா வந்த ஞாபகம் எனக்கு. அப்புறமா ஒரு 3-4 தடவை என்னமோ ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு புனேலேருந்து கிளம்பி வண்டியில் போய் சும்மா அப்படியே பன்றியபுரத்தில் சுற்றிட்டு திரும்பி சாயங்காலம் கிளம்பி பன்றியபுரம்லேருந்து புனே வர்றது அப்படின்னு ஒரு வழக்கம். இந்த வருஷம் நினச்சிருந்தேன், பட் சரி போக முடியல, எல்லாம் நன்மைக்கு. அதனால் அழகான ஆஷாட சுக்ல ஏகாதசி ஜோரான இந்த பகவத் அனுபவம் நமக்கு கிடச்சிருக்கு. கங்கா அவ்வளவு சிரேஷ்டமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. நேதி தான் கங்கை எப்படி வந்தாள் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரர் சொல்கிற பொழுதே கூட இந்த 4 விதமாக அவள் வராள் அப்படின்லாம் சொன்னால், அப்போ கூட பகீரதன் தபஸ் பண்ண கோகர்ணம்ன்ற மலைத்தாழ்வரை வந்து இமயமலையில் நேபாளத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் நான் போயிட்டு வந்தேன். அத்தனை சிரேஷ்டம். அதில் நேற்று நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் அவர் சொல்கிறார், அலகநந்தாவுடைய நதியுடைய அந்த கரையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்கிறார். சங்கமாத் பூர்வபாகே து கங்காயா தக்ஷிணே தட்டே துண்டீஸ்வரோ மகாதேவோ பக்தானாம் பிரீதிவர்தனः. துண்டீஸ்வர மகாதேவர், துண்டி ஈஸ்வரர், துண்டீஸ்வரன் அப்படின்னு பேர். தூ இன் டி துண்டி. இந்த தோண்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த தோகுபல தூ போட்டுங்க, துண்டி. துண்டீஸ்வர மகாதேவர். தீரேச்ச அலகநந்தாயாः குண்டம் புண்ணியதமம் ஸ்மிருதம் யத்ர குண்டே மகாபாகே பில்லஸ்துண்டி மகாயசாः. அழகா பில்ல துண்டி அப்படின்னு ஒரு பக்தர். என்ன ஆச்சரியம்னா, இது நாங்கள் எப்பயும் போய் இதுதான் தேவப்பிரயாகை, இந்த பக்கம் அலகநந்தா, அந்த பக்கம் பாகீரதி அப்படி சொல்லும் பொழுது நான் வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கு தெரியாமலேயே இந்த இடத்த நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது. இப்போ ஸ்கந்த புராணம் வாசித்த பிறகு அப்படி கூகுள் மேப்பில் தேடினா நான் எடுத்த வீடியோலேயே அந்த இடத்த காமிச்சிருக்கேன். ஆனால் இவர் தான் அந்த மகாதேவர்னு சொல்லலை. இப்போ நான் அடுத்த வாட்டி தேவப்பிரயாக போகும்போது அதை போய் பார்த்துட்டு வரணும்.
ஏன்னா ஸ்கந்தன் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுவும் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தினா, எனக்கு எப்பொழுதுமே புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பக்தாளுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு சம்பந்தமான கோவில்கள், இதெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. அதுதான் தேடி தேடி பார்த்துட்டு இருப்பேன். இந்த துண்டீஸ்வர மகாதேவர் எந்த பக்கம் இருக்காருன்னா, கங்கா சங்கமம், அதாவது அலக்கநந்தா பாகீரதி சங்கமம் கரெக்டாக அந்த கரையில் பார்த்தோம்னா அங்கே ஒரு சம்ஸ்கிருத காலேஜ் உண்டு, யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே ஒரு ரிசார்ட் ஒன்று, ரொம்ப நாள் சொல்லுவேன் அந்த ரிசார்ட்டில் போய் சும்மா தங்கி பார்க்கணும், அப்போ தேவப்பிரயாக நிறுத்தி நிதானமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த இடத்துல தான் இருக்க இந்த துண்டீஸ்வர மகாதேவர். அந்த இடத்துல பில்லதுண்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தபஸ் பண்ணுறார். தபஸ்சகார பகவதி மனோன்யஸ்ய பரே சிவே வருஷம் த்விஷத் சஹஸ்ராணி பிரசன்னோபூத் சதா சிவ. ரொம்ப அழகா அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துண்டு சிவபெருமான் குறித்து தபஸ் பண்ணுறார். 12,000 வருஷங்கள். அதாவது இவ்வளோ நாள்லாம் தபஸ் பண்ண முடியுமான்னா, இப்போ மனசை ஒருமுகப்படுத்தி மினிமலான உடல் உழைப்பு, மினிமலான மனசு அலபாயாமல் இருக்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக நிறைய நாள் வாழும். நான் எனக்கு முதல் தடவை இமாலயா போனதிலிருந்து இன்னி வரைக்கும் நான் ரொம்ப பிரமிச்சு போகிறது, அங்கே யாருமே பரபரப்பாக பேசவே மாட்டேன். எவ்வளவு வேகமாக நாம் கேள்வி கேட்டாலும், எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி பேசுகிறதுலாம், இப்போலாம் தான் கொஞ்சம் வேகம் குறைவாக பேசுகிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பழைய உபன்யாசம்லாம் கேட்டால் ஒரு செகண்ட் நீங்கள் விட்டெல்லாம் கதை ஓடிடுங்க. இப்போல்லாம் இப்படி பேசுகிறானே, முன்னாடி அந்த மாதிரி வேகமாக போனோம், அதுக்குள்ள அப்புறம் அந்த கடையில் பார்க்கணும், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் நிதானமாக நான் பேசுகிறேன். இந்த உத்தராகண்டில் மட்டும் எத்தனை வேகமாக நம்ம பேசினாலும் எல்லாருக்கும் ஒரே டோன், ஒரே ஸ்பீடு, ஒரே ஸ்வரம், அப்படியே பேசுவான். கோவிலில் பூஜை பண்ணுற பூஜாரியிலிருந்து கடையில் விற்கிறவா வரைக்கும் ஒரு சம்பவம். இப்போ நான் ஜூனில் பஞ்சபத்ரி பஞ்சப்பிரயாகை போனேன். ஓகே, அப்போ எங்கள் வண்டி நின்றுருக்கு நரசிம்மர் கோயில் வாசலில் நின்று எடுத்து ஃபர்தராக போகலை. நிற்கிறது நேரம் போயிட்டு ஒரு 1/2 hour ஆயாச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் பத்ரி போனோம் அன்றைக்கி. அப்போ எல்லோரும் கேட்டுருக்கோம். எங்கள் டிரைவர் சொல்கிறோம், முன்னாடி ஏதோ வண்டி நிற்கிறது, ஆம்புலன்ஸ் நிற்கிறது, அது கிளம்பின பிறகு தான் கிளம்பணும். அவன் ரொம்ப ரிலாக்ஸாக. அப்போ ஒரு லேடி வந்த சைடில், நாங்கள்லாம் வண்டியில் உட்காந்துட்டுருக்கோம் டெம்போவில். சாய் அப்படின்னா, சாய் சாப்பிட்றலாம் அப்படின்னா. நான் சொன்னேன் வண்டி கிளம்பிடா சொன்னேன். வண்டி இப்போ கிளம்பாது, அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்கு, யாருக்கோ விட முடியல, அவர்கள் அதில் ஏறி அதுக்கப்புறம் தான் வண்டி கிளம்பும். நிச்சயமாக நீங்கள் சாய் குடிக்கிற வரைக்கும் வண்டி நிற்கும் தைரியமாக. அதை சொல்லும்போதே பொறுமையாக வண்டிக்கு சீக்கிரம் போயிடாதா இல்லை, அந்த பொறுமையே நமக்கு ஒரு பறவை. என்ன விழுக பொறுமையை வேகத்தை சொல்லி தொலையும் அப்படின்னு இல்லையா. அதன் பிறகு அவள் போனா அவள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் சாய் கொண்டு வரான். நமக்கு எங்கே வண்டி பரவாயில்ல, அதாவது சாய் குடிக்கலனாலும் பரவாயில்ல, அவள் பைசா கொடுத்தோம் இல்லையா, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காளே பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவள் பொறுமையாக சாயை கொடுத்து, அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பைசா கொடுத்து, ஒரு பரபரப்பே இல்லை. நம்ம கடை முடிச்சுட்டு தயாராகணும், அடுத்த வேணும் கடை போகணும், இப்படி தானே நம்ம நினைப்போம். பரபரப்பே கிடையாது. என்னோட அந்த உத்தராகண்ட் கைடு இருக்கான் கபில், நான் மெசேஜ் அனுப்புவேன் அவனுக்கு, இதை என்னடா பண்ண போகிறோம், அதை என்னடா பண்ண, அது பிளானிங் பண்ணுறது கேட்பேன். பொறுமையாக பதில் சொல்லுவான். நான் முதல் தடவை அவன் கூட போகும்போது தான் சரி, மலை ஏறுறதுனால பொறுமையாக பேசுகிறான் போல இருக்குன்னு. நாம் எவ்வளோ அவசரமாக பேசினாலும், நான் சில சமயத்தில் கொஞ்சம் கேதாரில் நாங்கள் தங்கின இடம் சரியில்லை,
எனக்கு அவ்வளோ சரியாகல. என்ன கபில் இப்படி பண்ணியிருக்கா, நீ ஒரு நல்ல இடம் பார்க்கக்கூடாதா? ஒரு கொஞ்சம் எனக்கு கோவம் அப்படி வந்துடும். ஜி குருஜி, இந்த வேறு இடம் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு எனக்கு அடுத்தப்பறம் திருப்பி அடுத்த கோபமே வரல எனக்கு. அது எப்படி இப்படி பேச முடியும் ஒருத்தன்? ஆமாம் மன்னிச்சிருங்க குருஜி, இதோ பார்க்குறேன், வாங்க இந்த இடம் பார்க்கலாம், இது பிடிச்சிருக்கா பாருங்க, இல்லைன்னா இன்னொரு இடம் போய். அதாவது சாதாரணமாக சார் இவ்வளோதான் சார் கிடைக்கும், இப்படி தான் நம்ம ஊரில் பதில்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். உத்தராகண்ட்லேயும் சில சக்திகள் அப்படி உண்டு, இதை விட வசதியாக கிடச்சிருமா உனக்கு அப்படி ஆர்கியூ பண்ணுற ஆட்களையும் ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன். பட் முக்கால்வாசி பேர் ரொம்ப காமாக குவைட்டாக. அப்போ அந்த மனசில் பரபரப்பு இல்லை, இது ரொம்ப முக்கியம். நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ரீல்ஸ். அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வேலை பண்ணுறாரு. அப்புறம் நான் எதுக்கு இந்த விஷயத்தோட பரபரப்பாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னை நிதானப்படுத்திட்டு அந்த வேலை பண்ணுறாரு. அப்புறம் வேகமாக நடக்கிறார். சாதாரணமாக ஒரு இடத்துக்கு தான் போகிறான்னா ஒரு பரபரப்பு. அது வேகமாக நடக்கிறதுன்றது ஃபாஸ்ட் வாக்கிங் வேறு, பரபரப்பு வேறு. அவர் யோசித்து நான் இங்கே பரபரப்பு அவசியம் இல்லையே, நான் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல் ரொம்ப அழகாக இருந்தது. கடைசியில் யாரோ ஒரு யோகா டீச்சர் அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். சுகருக்கு இந்த பரபரப்பும் ஒரு காரணம். இந்த பரபரப்பை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது நிதானமாக சாப்பிட்ற மாதிரி யோசனைகள் காரியங்கள்லேயும் ஒரு நிதானம் வரட்டும். அந்த நிதானம் உங்கள் வியாதியை சரி பண்ணணும். அதை நான் டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். அவள் டயக்னோஸ் பண்ணும் பொழுது அது என்னோடய ஹோமியோபதி டாக்டர்லாம் ரொம்ப நிதானமாக பேசுவார், ரொம்ப நிதானமாக பேசுவார். ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ஸ் வேகம் இருக்கும், பரபரப்பு இருக்காது, பரபரப்பு இருக்காது. அதனால தான் சொன்னேன் 12,000 வருஷம் இந்த பில்ல துண்டி, பில்லன்னு ஒரு ஜாதி, இந்த காட்டு ஜாதின்னு அந்த மாதிரி கண்ணப்ப நாயனார் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கூட வச்சுக்கலாம் நீங்கள். அவர் உட்காந்து தபஸ் பண்ணுறார். எவ்வளோ? 12,000 வருஷம். வருஷம் த்விஷட் சஹஸ்ராணி, 12,000 வருஷம் அப்படியே நித்தியம் சங்கமத்தில் குளிக்கிறது, அந்த கரையில் உட்காந்துக்கிறது, சிவத்தியானம் பண்ணுறது. நினச்சி பாருங்களேன், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு அவசரம் இல்லை, இன்னொரு இடத்துக்கு ஓடணும்னு அவசரம் இல்லை, இது முடிச்சாச்சா. நான் என் கூட யாத்திரைக்கு வரலான்னு சொன்னேன், நிறைய இடங்கள் பார்க்கணும் சொன்னேன். பார்க்குறத நிதானமாக பார்ப்போம். நினச்சி பாருங்களேன், 12,000 வருஷம் டெய்லி தேவப்பிரயாகில் சங்கமில் குளிக்கணும், அந்த பக்கம் போகணும், கிடைக்கிறத சாப்பிட்ணும், யாராவது கொடுப்பா, அப்படியே உக்காந்துட்டு தியானம் பண்ணணும். உடம்பு கலப்பு வருதா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும், திருப்பி எழுந்துக்கிறோமா, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். சரி ரொம்ப கச்சக்கச்சான் இருக்கா, போய் தேவப்பிரயாகில் குளிக்கணும், திரும்பி வரணும், எதாவது பசிக்கிறதா சாப்பிடணும், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பாகீரதி அழகனந்தா சங்கமத்தை பார்த்தாலே அது ஒரு தியானம். அப்புறம் திருப்பி உட்காந்துட்டு சிவபெருமான தியானம் பண்ணுறது. அப்புறம் அப்படியே சும்மா அப்படியே காலார அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக நடக்கிறது, அந்த காற்றை ரசிக்கிறது, திரும்பி உட்காருறது. தியானம்னா அப்படியே கை கால் அப்படியே மறுத்து போகிற அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. தன்னை மறந்து அப்படியே, இப்போ தூக்கத்தில் நம்மளை மறக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை மறந்து அப்படியே சிவஸ்மரணையில் உட்கார்றது. அந்த மாதிரி 12,000 வருஷம் ஒரு தபஸ் பண்ணதில் ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கார். சிவபெருமான் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துட்டார். ஸ்வகணம் கிருத்வான் பில்லம் துண்டினம் பக்தி சம்யுதம் தேன துண்டீஸ்வரோ நாம்னா பபூவாஸ்மின் ஸ்தலே சுபே. ரொம்ப அழகாக சொல்லார். இப்படி தபஸ் பண்ண சிவபெருமான் ஆவிர்பவிச்சார், ஆசீர்வாதம் பண்ணார். இந்த பில்ல துண்டிய தன்னுடைய கணங்களில் ஒருத்தராக சேர்த்துக்கிட்டார். நான் ஏற்கனவே ஹரித்வாரில் ஒரு இடத்துல தபஸ் பண்ண ஒருத்தரை சிவபெருமான் தன்னுடைய கணங்களில் ஒருத்தரை அழிச்சுட்டு போனார்னு நான் சொன்னேன்.
அந்த சிவன் கோவில் கூட நான் போயிட்டு வந்தேன். இந்த வாட்டி லைவ் வீடியோ கூட நான் இங்கேருந்து போட்டேன் ஹரித்வாரத்தில். அப்போ சிவபெருமானுடைய கணமாயிட்டார் இந்த பில்ல துண்டி. அங்கே இந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ண அந்த இடத்துல தான் ஒரு சிவலிங்கம், அவருக்கு பேர் தான் துண்டீஸ்வரன்னு பேர். இது தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது நான் சொன்னேன், இப்போ அந்த வீடியோலாம் எடுத்தேன், இன்றைக்கி தேடி பார்த்தேன், என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தா அந்த இடத்தெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஆனால் துண்டீஸ்வரர்னு தெரியாது ஆச்சா. ஸோ அந்த துண்டீஸ்வரர் அப்படின்ற அழகான சிவபெருமான், யஸ்ய சந்தர்ஷனாதேவ நரோ யாதி பராம் கதிம் அஸ்மின் குண்டே நரஸ்நாத்வா துண்டினா சத்ருஷோ பவேது. அவர் நித்தியம் குளிச்ச இடம் அது துண்டி குண்டம் அப்படின்னு எடுத்து அந்த இடத்துல அவர் அந்த ஒரு வில்வ மரத்தடியில் தான் அந்த துண்டீஸ்வரர் இருக்கார். யார் அங்கே குளித்து அந்த சிவபெருமான பூஜை பண்ணி தியானம் பண்ணுறாலோ அவர்களுக்கும் இந்த துண்டி பில்ல துண்டி போல சிவகணங்களில் ஒருவராகக்கூடிய பாக்கியம் லபிக்கும். சொல்கிறது யார்? சிவகுமாரன் சொல்லிட்டு இருக்க. சரியா? ஜெய் போலோ துண்டீஸ்வர மகாதேவ் கி ஜெய். அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அடுத்த ஈஸ்வரன் சொல்கிறார். இன்றைக்கி இந்த துண்டீஸ்வரர் பேர் டோண்டேஸ்வரர். டோண்டேஸ்வரன் காலப்போக்கில் சிலதெல்லாம் அந்த கலோக்கியலா பெயர் மாறி போயிடும். தோண்டேஸ்வரர், துண்டீஸ்வரர் புராண பெயர். இன்றைக்கி அங்கே போய் கேட்டால்னா தோண்டேஸ்வர மகாதேவர் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து சொல்கிறார், தன்வீஸ்வரோ மகாதேவ தஸ்மாச்சர சதுஷ்டயே. அங்கிருந்து நான் அம்பு ஒரு அம்பு போடுற தூரம் சொல்லுவாள் சர. நான் அம்போட 4 தூரம் போட்டால் அத்தனை தூரத்தில் ஒரு ஈஸ்வரன் இருக்கார், அவர் பேர் தன்வீஸ்வரன்னு பேர். தபஸ்தே பே மகாபாக யத்ர தாக்ஷாயணி தனுஹு. அந்த இடத்துல ஒரு தேவி தபஸ் பண்ணாள். அவள் பேர் என்னடான்னா தனுன்னு பேர். அவள் யாருன்னு கேட்டால் தாக்ஷாயினி. தாக்ஷாயினின்னா நம்ம உடனே சிவபெருமானுடைய மனைவி, அவளை மட்டும்தான் தாக்ஷாயின்னு சொல்லணும். தக்ஷனுடைய மகள்கள் அத்தனை பேருக்குமே தாக்ஷாயணின்னு பேர். தக்ஷனோட பசங்க தான் யார்? அதிதி, திதி, ஸ்வாஹா, கியாதி, சதி, கத்ரு, வினதா, ரோஹிணி, ரேவதி, ரதி. எல்லாரும். ஸோ இதில் அழகா இந்த இவ எல்லாருமே தாக்ஷாயினி தான், தக்ஷனுடைய மகள்கள் தான் இவாள்லாம். இவாளோட சகோதரி தான் தனுன்னு பேர் அவளுக்கு. நம்ம அதித்தி, திதி. திதியோட பசங்க தான் தைத்தியர்கள். அதித்தியோட பசங்க தான் நம்ம துவாதச ஆதித்யர்கள். கத்ரு உங்களுக்கே தெரியும், நாகங்களுடைய அம்மா. வினதா கருடன் அருணன், ரைட்டா? இந்த மாதிரி இருக்காளா? இவாளுடைய ஒரு சகோதரி தான் இந்த தனு. அவள் இந்த இடத்துல சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணியிருக்கா. சரியா? தபஸ்தே பே மகாபாக யத்ர தாக்ஷாயணி தனுஹு பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி பஞ்சவர்ஷசதானி ச ஏகபாதேன த்யாயந்தி வர்த்தந்தி பரமம் சிவம். அவ்வளவு அழகா இந்த தனு அங்கே ஜம்முன்னு தபஸ் பண்ணுறா. எவ்வளோ வருஷம் கேட்டால் 5500 வருஷம். பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி 5000, பஞ்சவர்ஷ சதானி 500 வருஷம். 5500 வருஷம் ஏகபாதேன தியாயந்தி வர்த்தந்தி பரமம் சிவம். பரமசிவனை குறித்து 5500 வருஷங்கள் அலக்கநந்தாவினுடைய இந்த கரையில் அவள் தபஸ் பண்ணாள். தத பிரசன்னோ பகவான் மகாருத்ரோ மகாமுனே தனும் ஹுவாச்சேதி வச்சோ வரம் வரய சுவ்ரதே தனம் ஹி உவாச்ச இதி.
தனுவை பார்த்தார். பிரசன்னமான சிவபெருமான் வந்தார், தனுவை பார்த்தார். வரம் வரைய சுவ்ரத்தை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டார். உடனே சொல்றா, சதம் புத்ரா மே ஜாயந்தாம் மகாபல பராக்கிரமாக த்ரைலோக்யக்ஷோபகாராச்ச யயாச்சே வரமுத்தமம். 100 மகாபலசாலிகளான பிள்ளைகள் எனக்கு வேணும் அப்படின்னு 3 லோகங்களையும் ஜெயிக்கும்படியாக அதையெல்லாம் அடக்கி ஆளும்படியான பிள்ளைகள் 100 பிள்ளைகள் எனக்கு வேணும்ன்றார். சதம் புத்ரா மே ஜாயந்தாம் மகாபல பராக்கிரமாக த்ரைலோக்ய சோபகாராச்ச யயாச்சே வரமுத்தமம் ததோ ஜாதாக சதம் புத்ரா மகாபல பராக்கிரமாக. அப்போ அவள் அவ்வளோ அழகா ஜோரா சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணா அவளுக்கு 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவள் முக்கியமான சில பேர் ஜர்ஜரஹ சகுனிச்சைவ மகாநாதஸ்ததைவ ச காலநாபக சங்குஷிரா விக்ராந்தாத்யா மகாசுராக. அசுரர்களில் முக்கியமான ஜர்ஜரா, சகுனி, மகானந்தா, காலநாத, சங்குஷிர, விக்ராந்த இவாளெல்லாம் முக்கியமான அசுரர்கள். இந்த தனு பெத்த பசங்க தான் தானவர்கள். திதி பெத்த பசங்க தைத்தியர்கள், தனு பெத்த பசங்க தானவர்கள். தானவர்களை பற்றி பல இடங்களில் காண கிடைக்கிறது. சில பேரை சொல்லும்போது அசலான தானவர்கள் அப்படின்னு தான் சம்ஸ்கிருத ஸ்லோகமே காண கிடைக்கும். அப்போ அத்தனை சிரேஷ்டம். அதனால் யஸ்ய தீர்த்தஸ்ய கிருபயா பிராபபுத்ரான் மஹௌஜசஹ ததாதி பகவான் சம்புஹு தத்ரைவ சிதவான் ஸ்வயம். இந்த இடத்துல தான் அவ்வளவு அழகா அவளுக்கு 100 பசங்க கிடைச்சா. அவளுடைய பிரார்த்தனைக்காக வசப்பட்டு சிவபெருமானே அந்த இடத்துல அப்படி செட்டில் ஆயிட்டார் இந்த இடத்துல. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, இதம் க்ஷேத்திரம் மகா புண்ணியம் கிருதம் தேன மகாத்மனா தத்ரைவ தக்ஷபாகே து நதி தனவதி ததா. இந்த க்ஷேத்திரம் மகா புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம். இது பக்கத்தில் தனவதி அப்படின்னு ஒரு அழகாக ஒரு நதி ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், முருகன் சொல்கிறார், பூர்வ பபூவசா வேஷாரராத சிவமுத்தமம் அரசாநித்யகா பூத்வாஹி உபசாரைரநேகதா கந்தைஹி புஷ்பைஹி ததா தூபைஹி தீபைஹி நானாவிதைஸ்ததா தன்வீஸ்வரம் மகாதேவம் நந்தியாதிகணசேவிதம். அவ்வளவு அந்த இடத்துல இருந்த ஒரு வேஷ்யாஸ்திரி ஜோரா சிவபெருமான நந்தி முதலான அவரோட கணங்களோட இந்த தூபம், தீபம், சந்தனம், புஷ்பம், நிவேதனம் இதெல்லாம் வச்சு இந்த தன்வீஸ்வர மகாதேவருக்கு தனு பூஜை பண்ணி வந்த ஈஸ்வரன் தன்வீஸ்வர மகாதேவன். அவருக்கு விதவிதமாக பூஜை பண்ணுறா. ஜிதேந்திரியா ஜித குரோதா ஜிதாஹாரா அபவத் சதா. இந்திரியங்களை ஜெயிச்சுண்டு கோபம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் அப்படி ஒரு தபஸ் பண்ணாலாம். கதாச்சித் பகவான் ருத்தக பிரசன்னோதாஸ்வகம் ஸ்தலம். அவ்வளவு அழகா அவளுடைய அந்த பக்திக்கு வசப்பட்டு சிவபெருமான் ஜோரா அவளுக்கு முக்தி அடைவான்னு அனுகிரகம் பண்ணிட்டார். அவள் என்ன ஆயிட்டா, அவளே நதி ஆயிட்டா. சிவபெருமான் அனுகிரகத்தினால அவ்வளவு அழகா நதி பூத்வா தத்ர கதா நாம்னா தனவதி ததா. தனு பூஜை பண்ண ஈஸ்வரன் தன்வீஸ்வரன், அந்த ஈஸ்வரனை பூஜை பண்ண ஒரு வேஷ்யாஸ்திரி அவளுக்கு சிவபெருமான் அனுகிரகத்தினால அவள் நதியாக மாறுறா. எப்படி ஷீலவதி ஹிருதான்னு அவன் ஜலமாக மாறினான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேஷ்யாஸ்திரி இந்த
தன்வீஸ்வர சிவபெருமான பூஜை பண்ணி அவள் நதியாக மாறிட்டா. அந்த தனவதி அங்கே இருக்கான்னு போய் பார்க்கணும் எனக்கு. இப்போ அது ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஓடி வந்தாலும் கூட போதும். தஸ்யாச்ச சங்கமே ஸ்நாதோ ஜாயதே ந ச ஜன்மனே யம் யம் சிந்தயதே காமம் தம் ததாதி மகேஸ்வரः. இந்த தனவதி நதி அலக்கநந்தால சங்கமிக்க. அப்போ எவ்வளோ பிரயாக இருக்குது பார்த்துக்கோங்க. தனவதி நதி அலகநந்தால இது அலகநந்தா பாகீரதியோட சங்கமிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுறது. அப்போ இந்த அலகநந்தாவோட இவ சங்கமிக்கிற இடத்துல யார் குளிக்கிறாளோ அவளுக்கு திரும்ப பிறவி கிடையாது. அவள் அங்கே என்னெல்லாம் தியானம் பண்ணி ஆசைப்படுறாளோ அது எல்லாமே கிடச்சிடும். இந்த மகேஸ்வரன் அழகு. அஸ்மின் க்ஷேத்ரே மகாபாகலிங்கானாம் பஞ்சகம் கில விஸ்வேஸ்வரம் மகாலிங்கம் தாட்டங்கேஸ்வரமேவ ச ததா துண்டீஸ்வரம் லிங்கம் தன்வீஸ்வரமதாபி வா லிங்கானாம் பஞ்சகம் திருஷ்ட்வா நச்ச பூயோ அபிஜாயதே. ஸ்கந்தன் சொல்கிறார், இந்த தேவப்பிரயாகில் 5 சிவலிங்கம் இருக்குன்ற. அதில் விஸ்வேஸ்வர மகாலிங்கம், தாட்டங்கேஸ்வர மகாலிங்கம், இப்போ நம்ம பார்த்தா துண்டீஸ்வரரும் தன்வீஸ்வர மகாலிங்கமும். இப்போ இன்னொரு லிங்கம் என்ன? துண்டீஸ்வரர் சொல்லிட்டேன், தன்வீஸ்வரர் சொல்லிட்டேன், விஸ்வேஸ்வரன், அப்புறம் தாட்டங்கேஸ்வர மகாலிங்கம். இந்த லிங்கத்தெல்லாம் இந்த 5 லிங்கத்தை பார்க்குறவாளுக்கு இனி ஜென்மா இல்லை. ஸோ தேவப்பிரயாகையில் 5 லிங்கம் இருக்கார். இந்த 5 மகாதேவரை போய் பார்க்கணும். அடுத்து நான் தேவப்பிரயாகையில் இந்த 2 கோவில் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த துண்டீஸ்வரரும் தன்வீஸ்வரரும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த ஆதி விஸ்வேஸ்வர மகாலிங்கம், தாட்டங்கேஸ்வர மகாலிங்கம். அதாவது பக்கத்துலலாம் நான் போயிருப்பேன். இது என்னன்னா, இமாலயத்தில் ஒரு காலகட்டத்தில் இந்த முகலாயர்கள் அட்டகாசம்லாம் பண்ணதுனால சில இடங்கள்லாம் வீடுகளுக்குள்ளே போய் உக்காந்துருக்கும். அந்த கோவிலை சுற்றியே வீடு இருக்கும். அங்கே இருக்க அந்த லோக்கல் மட்டும் தான் தெரியும். இன்றைக்கும் பார்த்தோம்னா மதுராவில் கம்சவதம் பண்ண இடம் இருக்குது. கம்சட்டிலான்னு பேர் அதுக்கு. அங்கே போய் பார்த்தோம்னா கம்சன், கிருஷ்ணன், பலராமன் இருக்க மாதிரி ஒரு மூர்த்தி பண்ணி வச்சுருக்கா பெருசாக. எனக்கு முதல் தடவை ஐஷன் போனார் நம்ம பிருந்தாவன் ஜெகதீஷ்ஜி. பார்த்தா ஓரத்தில் கட்டில், அது மேலே துணி துவச்சி காய போட்டிருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ஓரத்தில் வேறு ஏதோ ஒரு ஷெல்ஃபு. நான் கேட்டேன், ஜி இது என்ன? இவெல்லாம் அதை காப்பாற்றின்னு இருக்கா, அவள் வீடு இதுதான் கோவில் அப்படின்னா. அதுக்கப்புறம் மதுரா, பிருந்தாவன் நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளேயே கோவில் இருக்கும். இப்போ கூட நான் அயோத்தியா போயிருந்தேன். சில இடங்கள்லாம் ஆசிரமம், ஆசிரமத்துக்குள்ளேயே கோவில், கோவிலுக்குள்ளேயே ஆசிரமம், இப்படிலாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி நான் அந்த கடை வீதியெல்லாம் தாண்டி போயிருக்கேன் நிறைய தடவை. தேவப்பிரயாகில் இப்படி ஏறி அப்படி இறங்கி, அப்படி ஏறி இப்படி இறங்கிலாம் வந்திருக்கேன். அதில் எங்கேயாவது இருக்குமா இருக்கும். தேவப்பிரயாகை தான் காட்டி கொடுக்கும், கண்டுபிடிப்பேன் ஸ்கந்தனோட அனுகிரகத்தினால, நாரதோட அனுகிரகத்தினால. ஸோ இன்றைக்கி தேவப்பிரயாகையில் அலக்கநந்தா பத்ரிநாத்லேருந்து அவள் பாகீரதியோட கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரையில், தேவப்பிரயாகைக்கு அந்த பக்க கரையில் துண்டீஸ்வர மகாதேவர், தன்வீஸ்வர மகாதேவர். இந்த தன்வீஸ்வரருக்கு இன்றைக்கி பேர் தனேஸ்வரன் பேர் வச்சுட்டார். தனேஸ்வரர், தானேஸ்வரர்னு பேர் இன்றைக்கி. துண்டீஸ்வரருக்கு தோண்டேஸ்வரர்னு பேர். சரியா? ராதே கிருஷ்ணா. இந்த பன்றிபுரத்தில் பாண்டுரங்கனை சொல்லும் பொழுது பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஒன்று சொல்லுவாள், சிவபெருமான் காசியிலேருந்து வந்தவர். இது ரொம்ப அழகாக சொல்லுவாள். வார்க்கரி முதல்ல யாரா பண்ணான்னா சிவபெருமான் தான் பண்ணார்னுவா. சிவபெருமானோட ஃபேமிலியோடு பண்ணாராம். ஒரு ஸ்டேஜில் தேவி டயர்டாகலாம், அவள் இடத்துல நின்றுட்டா. அந்த கோவில் இன்றைக்கும் இருக்குது. அடுத்த ஒரு ஸ்டேஜில் நந்தி டயர்டாட்டாராம், அவர் இருந்துட்டாராம். அடுத்த ஒரு ஸ்டேஜில் கோவில் வாசலில் கணபதி டயர்டாட்டாராம். இன்றைக்கி கணபதி சன்னதி அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்தானே பாண்டரங்கன் சிவபெருமான் மகாதேவரே என்னது இதுன்னு இல்லை, எல்லோரும் வார்க்கரி போனால் நானும் வந்தேன், ஆசையாக இருந்தது, இவ்வளோ தூரம் உங்களுக்கு இடம் தரேன்னு சொல்லிட்டு தன் தலையில் இடம் கொடுத்துட்டான்.
எல்லாரும் என்ன நினச்சிப்பான்னா பாண்டுரங்கன் தலை மேலே அந்த ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே லிங்கம் இருப்பா அப்படின்னு. மராட்டி வார்க்கரி சம்பிரதாயத்தில் அந்த ஹரிகதா பண்ணுறவா சொல்கிறா, இந்த பாண்டரங்கன் தலை மேலே ஒரு குல்லா மாதிரி ஒன்று இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், கிரீடம் மாதிரி இருக்காது. அவர் சொல்கிறார் அதுதான் அந்த லிங்கமேன்றார். பாண்டரங்கன் தன் தலை மேலே லிங்கத்தை வச்சுட்டு இருக்கான் அப்படின்றார். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பாண்டரங்கன் தலை இருக்க லிங்கமும் தெரிஞ்செடுத்து துண்டேஸ்வர லிங்கம், தன்வீஸ்வர லிங்கம் தெரிஞ்சு கொடுத்து. தனு அவள் தபஸ் பண்ணி அவளுக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்தார், வேஷ்யாஸ்திரிக்கும் நதியாக மாறினார், தனவதி நதியாக. ராதே கிருஷ்ணா. நாளைக்கு விடியார் காலம்பரை லைவ் எல்லாம் உண்டு, நான் போடல, நான் லிங்க்கு கொடுக்குறேன். அழகாக விடியார் காலம்பரை 2 மணி 2:30 மணிலேருந்து பாண்டரங்கனுடைய மகா ஆரத்தி, ஆஷாட சுக்ல ஏகாதசி ஆரத்தியை பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், இமயமலை பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகிக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதிகளுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் அனுகிரகத்திற்கும் கருணைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், கார்த்திகேயனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், வார்க்கரி பக்தஜனங்களுக்கு வந்தனங்கள், துண்டீஸ்வர மகாதேவருக்கு வந்தனங்கள், தன்வீஸ்வர மகாதேவருக்கு வந்தனங்கள், கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.